இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருச்சி ஏர்போர்ட்டிலிருந்து 145 பயணிகளுடன் ஏர் இண்டியா விமானம் துபாய்க்கு கிளம்பியது. துபாயில் இறங்க கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் இருக்கும் போது விமானத்துக்கு அந்த தகவல் வந்தது. மத்திய கிழக்கில் போர் நடைபெறுகிறது. துபாய் வான்வழிகள் மூடப்பட்டதால் விமானங்கள் தரையிறங்க முடியாது என தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனால் ஏர் இண்டியா விமானம் யூட்டன் எடுத்து மீண்டும் திருச்சிக்கே வந்தது. அந்த விமானத்தின் பயணிகள் கூறும்போது துபாயை சுற்றிலும் குண்டு சத்தம் கேட்பதாக அங்கிருக்கும் நண்பர்கள் கூறியதாக தெரிவித்தனர். நாங்கள் துபாயில் ஒர்க் பண்ணுறோம். இப்போ நான் 3 இயர்ஸாக நர்ஸாக அங்கே இருக்கேன். இப்போ லீவுக்கு ஒரு 15 days வந்திருந்தோம். எங்கள் 2 பேருக்குமே டியூட்டி மார்னிங் நாளைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி டியூட்டி. ஸோ இப்போ ஃப்ளைட் போனோடனே ஒரு ஆல்மோஸ்ட் 3.5 hours கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த டைமில் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. டியூ டு வார்ன்றதை மென்ஷன் பண்ணல, ஏதோ சம்திங் இஷ்யூவால் ஏர்ஃபோர்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ரிட்டர்ன் பேக் திருச்சிக்கே போகிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் இங்கே வந்த பிறகு தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. அப்புறம் ரிட்டர்ன் ஆனோம். ஃபுட்டுன்ற மாதிரி எதுவும் ப்ரொவைட் பண்ணல. நாங்கள் இது பண்ணியிருந்ததை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இல்லை. இப்போ ஆனால் நாளைக்கு நாங்கள் டியூட்டி ஜாயின் பண்ண முடியாது, ஒரு ப்ராப்ளம் தான். அதுவும் தெரியல எங்களுக்கு. டிக்கெட்ஸ்லாம் ரீஃபண்ட் பண்ண முடியுமா, இல்லை திருப்பியும் இதே ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸே எங்களை ஷெட்யூல் போட்டு அனுப்புவாங்களான்றதும் எதுவும் தெரில. லாஸ்ட்டாக இறங்கும் போது எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் அப் டு 48 hours ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே மிடில் ஈஸ்டில் உள்ள எல்லா ஏர்ஃபோர்ஸ்க்கும் க்ளோஸ்டுன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்தாங்க. மார்னிங் ஷெட்யூல் படி ஃப்ளைட்டு கிளம்பியாச்சு. பட் போயிட்டு இருக்கும்போது ஒரு 3 hours, அதாவது 40 minutes டெஸ்டினேஷனுக்கு 40 minutes இருக்கும்போது ஃப்ளைட்லேயே மெசேஜ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வார் எஸ்கலேட் ஆகிருக்கு, இஸ்ரேல் ஈரான் வார் எஸ்கலேட் ஆகிருக்கு. ஸோ யுஏஇயோட ஏர்பேசஸ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கனால வி ஆர் கோயிங் டு ரிட்டர்ன் பேக் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வருது. ஸோ அதனால் திரும்ப ரிட்டர்ன் ஆகி வந்துட்டோம். நியர்லி 45 minutes தான் நாங்கள் ரீச் ஆகிட்டுருப்போம். எங்களுக்கு இப்போ ரிட்டர்ன் ஆகி வந்துருக்கோம். திரும்ப ரிட்டர்ன் ஆகி வந்திருக்கோம். என்ன பொசிஷன் அங்கே இருந்தது தெரியல. அங்கே யுஏஇயில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது சம் பிளாஸ்டர்ஸ் ஆர் அக்கர்ட் இன் அபுதாபி, சவுத் துபாய்ஸ். They heard some sound from South Dubai also. We got a message from us. So we are returned back. சென்னையிலேருந்து போனோம். ஆர்கிடெக்டாக அங்கே ப்ராஜெக்ட் விஷயமா போயிருந்தோம். பட் ஃப்ளைட் 1 மணிக்கு எடுத்துகிட்டு ஒரு 3:30 போல் இன்பிட்வீன் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வார் போய்கிட்டு இருக்கிறதுனால ஃப்ளைட் அகைன் இட் இஸ் கோயிங் பேக் டு திருச்சி அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது அங்கே பாம் பிளாஸ்ட் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மேபி 2-3 days இது க்ளோஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா அகைன் வில் கோ பேக் டு துபாய்.